என் மாம்சம் புஷ்டியற்று உலைந்து போகிறது. ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும். நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது. சாயும் நிழலைப் போல் அகன்று போனேன். வெட்டுக்கிளியைப் போல் பறக்கடிக்கப்படுகிறேன். உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது. என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. நான் அவர்களுக்கு நிந்தையானேன். அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். தாவீது தனக்குத்தானே தேவனுடைய ஆசீர்வாதத்தை சொல்லிக் கொள்கிறார். இதை மனப்பெருமையோடு சொல்லாமல் மனத்தாழ்மையோடு சொல்லுகிறார். நான் சிறுமையும் ஏழ்மையுமானவன் என்று தாவீது தன்னை கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்துகிறார். தாவீதுக்கு தேவனுடைய உதவி தேவைப்படுகிறது. தாவீதின் சத்துருக்கள் அவரை சூழ்ந்திருக்கிறார்கள். அவருக்கு மிகுந்த துன்பத்தை தருகிறார்கள். தாவீதின் இருதயம் அவருக்குள் குத்துண்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் கர்த்தர் தாமே தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தாவீது ஜெபம் பண்ணுகிறார். ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரித்து உமது கிருபை நலமானதினால் என்னை விடுவித்தருளும் என்று ஜெபிக்கிறார். தாவீதுக்கு அவருடைய சத்துருக்கள் மூலமாய் அநேக பிரச்சனைகள் உண்டாயிற்று. இதனால் அவருடைய இருதயம் வெளியிலும் குத்துண்டிருக்கிறது, அவருக்குள்ளும் குத்துண்டிருக்கிறது. குற்ற உணர்வினால் அவருடைய இருதயம் நெருங்கி போயிருக்கிறது. உடைந்து போன இருதயத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாது. தாவீதின் இருதயத்தில் அமைதி இல்லை. அவர் தன்னை பற்றி சொல்லும்போது, சாயும் நிழலைப் போல் அகன்று போனேன், வெட்டுக்கிளியைப் போல் பறக்கடிக்கப்படுகிறேன் என்று சொல்லுகிறார். தாவீதின் மனது நிலையில்லாமல் தவிக்கிறது. வேடர்களுக்கு தப்பி மலைகளில் அங்கும் எங்கும் பறந்து திரியும் குருவியைப் போல தாவீது தன்னுடைய சத்துருக்களுக்கு தப்பி அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறார். இதனால் தாவீது தன்னுடைய சரீர பலத்தை இழந்து விட்டார். தன்னுடைய பிரச்சனைகளின் நிமித்தமாய் தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் அநேக நாள் உபவாசம் பண்ணி ஜெபித்தார். உபவாசத்தினால் அவருடைய முழங்கால்கள் தளர்ச்சி அடைந்து விட்டது. அவருடைய மாம்சமும் புஷ்டியற்று உறைந்து போயிற்று. தாவீது தானாகவே உபவாசம் பண்ணினாரா, அல்லது வேறு வழியில்லாமல் உபவாசம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு அவருடைய ஆபத்தான சூழ்நிலை அவரை வழி நடத்திற்றா என்பது தெரியவில்லை. தாவீதின் ஆத்மா வருத்தத்தில் இருக்கிறது. ஆத்மா வருத்தத்தில் இருக்கும்போது நம்முடைய சரீரத்தையும் உபவாசத்தினால் வருத்துவது நமக்கு நல்லது. ஆத்மா செழிக்கும் போது நாமும் செழிப்போம். ஆத்மா ஆரோக்கியமா இருக்கும்போது நம்முடைய சரீரமும் ஆரோக்கியமா இருக்கும். நம்முடைய சரீரம் பெருந்தீனியினாலும் விருந்து போஜனங்களினாலும் நிரம்பி இருக்கும்போது நம்முடைய ஆத்மா பலவீனமாய் இருக்கும். தாவீது தன்னுடைய பரிதாபமான நிலைமையை பற்றி சொல்லுகிறார். நான் அவர்களுக்கு நிந்தையானேன். அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். தாவீதுக்கு அநேக துன்பங்கள் உண்டாயிற்று. அவருக்கு வேதனைகளும் வருத்தங்களும் உண்டாயிற்று. இவை எல்லாவற்றிலும் அவர் கிறிஸ்துவுக்கு அடையாளமாய் இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த பூமியிலே மனுஷராக இருந்த காலத்தில் அநேக துன்பங்களையும் அநேக நிந்தைகளையும் அனுபவித்தார். கிறிஸ்துவானவர் சிலுவையில் தொங்கிய போது அவரை பார்த்தவர்கள் தங்கள் தலைகளை துலுக்கினார்கள். கிறிஸ்துவானவரோ எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்து கொண்டார். பிதாவானவர் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று கிறிஸ்துவானவர் அவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபித்தார். தாவீது கர்த்தரிடம் ஏறெடுக்கும் விண்ணப்பங்கள். என்னை விடுவித்தருளும். என் தேவனாகிய கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ணும். உமது கிருபையின்படி என்னை ரட்சியும். அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும். அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போகட்டும். உமது அடியானோ மகிழ்வான். என் விரோதிகள் இலச்சையால் மூடப்படுவார்கள். தங்கள் வெட்கத்தை சால்வையை போல் தரித்துக் கொள்ளுவார்கள். கர்த்தர் தனது ஜெபத்திற்கு பதில் தர வேண்டும் என்பதற்கு தாவீது கூறும் காரணங்கள். கர்த்தாவே, உமது நாமத்தின் நிமித்தம் என்னை ஆதரியும். உம்முடைய கிருபை நலமானது. நான் சிறுமையும் எளிமையுமானவன். என் இருதயம் எனக்குள் குத்துண்டிருக்கிறது. நான் சாயும் நிழலைப் போல் அகன்று போனேன். நான் வெட்டுக்கிளிகளைப் போல் மேலும் கீழும் பறக்கடிக்கப்படுகிறேன். உபவாசத்தினால் என் முழங்கால்கள் தளர்ச்சி அடைகிறது. என் மாம்சம் புஷ்டியற்று உலர்ந்து போகிறது. நான் அவர்களுக்கு நிந்தையானேன். அவர்கள் என்னை பார்த்து தங்கள் தலையை துலுக்குகிறார்கள். அவர்கள் உமது கரத்தின் கிரியைகளை பற்றி அறிவார்கள்.
நீர் என்னை இக்கட்டுகளில் இருந்து விடுவித்து உயர்த்துவீர் என்பதையும் அவர்கள் அறிவார்கள்.